அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல உணர்வுகளுக்கு இதுல புரிஞ்சுங்க, உணர்வு சைட நான் சொல்றேன். உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒத்தடங்கள் இருக்குதானே, ரப்புல் ஆலமீன் அற்புதமாக அல் குர்ஆன்ல என்ன செய்யறான், அதுல சொல்லி காட்டுறான். உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் உள்ளத்துல அவன் மறைத்து வைத்த பல வேதனைகள், பல ஆசைகள், பல இலட்சியங்கள், பல தேவைகள், பல விமர்சனங்கள் வெளிப்படுத்தாத நிலையில தான் மனிதன் என்ன செய்யறான், மௌத்தாகிறான். சொல்ல போனா அதை தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதை தெரியாத 1000 பேர் என்னது அந்த உணர்வுகளோட தான் மனிதன் என்ன செய்யறான், மரணிக்கிறான். திடீர்னு மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு என்னென்ன ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அவர் என்ன சொல்ல இருந்தாரு என்று போன்ற விஷயங்கள் எப்பயாவது ஒரு நாள் சொல்லிடணும் என்று நினைச்ச விஷயங்களோட தான் மனிதன் என்ன செய்கிறார், மரணிக்கிறான். அப்படி என்றால் அதை அறிஞ்ச உத்தராவது இருக்கணுமா இல்லையா? அறிஞ்ச உத்தராவது இருந்தா பெரிய ஒரு ஆறுதல். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பெரிய ஒரு விஷயம், அதை அறிஞ்சவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரப்பு அறிஞ்சவனா இருக்கிறான். முதல் பதில் எங்களுக்கு என்னண்டா, இந்த உலகத்தை நீங்க எந்த வேதனைகளாக இருந்தாலும் சரி, எந்த உங்களை பற்றிய ஒரு கருத்தை நீங்க சொல்லணும் நினைச்சிருப்பீங்க, நீ நினைப்பது போல நான் ஒரு கெட்டவனே அல்ல, நீ நினைப்பது போல நான் ஒரு கோபக்காரனே அல்ல, நீ நினைப்பது போல நான் மோசமானவனே அல்ல. ஆனா எனது சூழல், என்ற நிர்பந்தம், எனது அதாவது பிரஷர், இதெல்லாம் சொல்ல முடியாத நிலை இருக்கிறேன். சொன்னா வேறு மாதிரியான நடவடிக்கைகள் இங்கு வரலாம், மாறலாம், இருக்கிற பண்பாடுகள் மாறலாம் என்ற ஒரு கருத்தையோ ஒரு எண்ணத்தையோ ஒரு உணர்வையோ நீங்க வெளிப்படுத்தாம போய்கிட்டே இருப்பீங்க. சில நேரம் வெளிப்படுத்திருப்பீங்க, சில நேரம் முழுசா வெளிப்படுத்தாம இருப்பீங்க. வெளிப்படுத்தினது சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளப்படாத நிலைமையில கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இது போன்ற எண்ணத்துல மனிதன் மரணிக்கிற நேரத்தில் அவன் உள்ளத்தால் என்ன செய்வான், துடிச்சிடுவான். குறிப்பாக வயது அடைய ஒரு 60-70 என்று வயது அடைய உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள் குறைஞ்சிட்டே வரும். உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள், நெருக்கமான ஒரு மகன் இருந்தாலும் கூட அவனால கூட ஒரு மேக்சிமமா ஒரு 60-70 என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி கட்டங்கள்ல அந்த பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது முதியவர்களாக இருக்கலாம், அந்த உணர்வு அவசரமா அவங்கள அள வைக்கும், அவசரமா அவங்கள புறக்கணிக்க வைக்கும். அதாவது அடுத்தவர்கள் எந்த கருத்து சொன்னாலும் அவசரமா அதுக்கு ரியாக்ட் பண்ணாத நிலைமையில் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய சுமைகள் இதன் காரணமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு முதல் ஆறுதல் என்ன தெரியுமா, ரப்புல் ஆலமீன் உங்கள் உள்ளத்தில் ஓடக்கூடிய எண்ணங்களையும் அறிந்தவன் என்றதான். ஆனா அதை நெகட்டிவ் சைட்ல மட்டும்தான் நாங்க பாத்திக்கிறோம். எது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான், அந்த சைட்ல மட்டும் தான் பாத்திக்கிறோம். ஆனா அப்படி தெரிஞ்ச மொத்தம் இருக்கிறான்ன்றது மிகப்பெரிய ஆறுதல். அப்படி தெரிஞ்ச மொத்தம் இருக்கிறான்றதுக்கு ஒரு ஆறுதல். உஹது யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் அந்த காயங்களோடு வேதனைகளோடு திரும்பி வருகிற நேரத்தில் அவங்க நொந்து கொண்டாங்க. இப்படி செஞ்சிட்டோமே அப்படி செஞ்சிட்டோமே வேதனைப்பட்டு அவங்களோட காயங்கள் இழப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வசனம் இறக்குறான்டா, அதான் இன் தகூனு தஅலமூன ஃபஇன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன் வ தர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூன். உங்களுக்கு வலியாக இருந்தால், உங்களுக்கு வேதனையாக இருந்தால், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், உங்களை போன்று அவர்களுக்கும் வலி ஏற்பட்டிருக்கிறது, உங்களை போன்று அவர்களும் காயப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன, வலி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு யுத்தம் செய்த இறை. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி சூரா நிசா. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனவழிகளை எப்படி புரிந்து கொள்கிறான், மனவழிகளை அல்லாஹ் தஆலா எப்படி புரிந்து கொள்கிறான் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். அப்ப அல்லாஹ் அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம். அல்லாஹ் தஆலா வழிகளை புரிந்து சில சூழ்நிலைகளை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், பொறுத்துக் கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்போ ஒரு மனிதன் ஏண்டா எல்லா எண்ணங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது, பல கேள்விகள் நின்று கொண்டே இருக்கு நான் பதில் சொன்ன பின்னாலும் கூட. அப்ப முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ளணும், எப்படி எங்கள் உள்ளத்திலே வரக்கூடிய தவறுகள் போன்றவைகளை இறைவன் அறிந்தவனோ அதுபோல எங்களது வேதனைகளை, எங்களது சோதனைகளை, எங்களது வழிகளை, நாங்க சுமந்த சுமைகளை, நம்ம அடுத்தவற்றை சொல்ல முடியாமல் போகின்ற பாதைகளை சில பொழுது மனிதனுக்கு புரிய வைக்க இயலாது. புரிய வைக்கலாம நம்ம ஒரு பாதையில நமக்கான பல தப்பெண்ணங்கள் நமக்கு சூழல்லாம் உருவாயிருக்கும். அதான் காலாகாலத்துக்கு வாழ்ந்த மனைவி மீது தப்பெண்ணம் உண்டாகும், மனைவி கணவன் மீது தப்பெண்ணம் உண்டாகும். 20-30 வருடம் வாழ்ந்திருந்தும் தப்பெண்ணம் உண்டாகினா உலகத்தில் அடுத்தவனுக்கு விளங்கப்படுத்தலுமா? பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு தப்பெண்ணம் உண்டாகும் என்றால் வேற யாருக்கு நம்ம விளங்கப்படுத்தலாம்? விளங்கப்படுத்த இயலாது. விளங்கப்படுத்தல் என்பது உண்மையிலே அடுத்த பக்கத்தில் அதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும். ஓரளவுக்கு இல்லைன்னா சக்சஸே ஆகாது. அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி கேட்டிருப்பான், நான் நேற்று தானே உனக்கு சொன்னேன், முந்தின நாள் தானே உனக்கு சொன்னேன், நீங்க விளங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதை விட மிச்சம் சிறப்பு என்ன தெரியுமா, ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களது உள்ளங்களிலே என்ன இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா என்ன அறிந்தவன். அப்படி என்ற அந்த ஒரு பகுதியை நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னா
இன்னல்லாஹ லா யுதிஉ அஜ்ரல் முஹ்சினின். நீங்க என்றைக்கோ செய்த ஒரு வேதனையான சுஜூது அந்த நன்மையை கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டார், வீணாக்க மாட்டான். என்றைக்கோ நீங்க மறந்து போன சாதாரண தர்மத்தை கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான்டா. இந்த உணர்வுகளுக்கு ஒத்தடமை யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நம்ம தெரிஞ்சிட்டோம்டா இதை நம்ம அடுத்தவர்கிட்ட வெளிப்படுத்தவும் தேவையில்லை, அடுத்தவர்கிட்ட வெளிப்படுத்தவும். சிலர் எப்படி இதை மாத்திடுறாங்கன்னா, அல்லாஹ் எனக்கு திருப்திப்பட்டா போதும், இந்த மனுஷன் திருப்தியே தேவையில்லை. கடைசியில இவர் யாருக்காவது திருப்தியான ஒரு வேலை செஞ்சு திருப்திப்பட, இன்னைக்கு எவன் தான் திருப்தி ஆகிக்கான்னு கேட்கிறான். நீ தானே பெஸ்ட்டுக்கு சொன்ன மனுஷன் திருப்தி தேவையில்லை, நீ மனுஷன் தானே, உன்ட திருப்தி அவனுக்கு என்னத்துக்கு தேவை என்று யோசிக்கிற இல்லையா? எப்படி பதில் சொல்றேன்னா, எனக்கு அல்லாஹ்வோட திருப்தி மட்டும் முக்கியம், மனுஷன் திருப்தியே தேவையில்லை. அதையும் அவன் திருப்பி சொன்னா இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகிக்கிறான்னு கேட்கிறான். அப்ப நீ மனுஷன் மலக்காணி. அப்ப எனவே இந்த வார்த்தை பிள்ளை. மனிதன் திருப்தியும் தேவை, மனிதன் அங்கீகாரமும் தேவை. அவனும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா என்ன செய்வோம். நீங்க அல்லாஹ்வோட திருப்தி எதிர்பார்க்கிறவர் தானே, அதனால உங்களுக்கு ஒண்ணுமே சொல்றது இல்லைன்னு சொன்னா எப்படி கொத்தேன்? நீங்க எப்பயும் அல்லாஹ்வோட திருப்தி எதிர்பார்த்து வாழ்றவர், அதனால உங்களை நான் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா வேதனை வருமா இல்லையா? அப்ப இது பிழையான ஒரு நடைமுறை. எல்லாருக்கும் வேதனை உண்டு, எல்லாரும் ஒரு அளவுக்கு மற்றவர்களை திருப்திப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது லேசு, மனுஷனை திருப்திப்படுத்துறது கஷ்டம். அது நீங்களா இருந்தாலும் சரிதான். 60 வருஷம் குஃபுர்ல இருந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் தஆலா திருப்தி அடைஞ்சிடுறான். மனுஷனுக்கு 60 வருஷம் நல்லது செஞ்சுட்டு எதையாவது ஒண்ணு மாத்தி சொன்னான்னு வைங்கள, அவ்வளவுதான். அப்ப தலைகீழ் ஆயிடுவான். இதுதான் வித்தியாசம் திருப்திக்கு. இதை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டு ரப்புல் ஆலமீன் தான் உலகத்திலேயே என்ன மிகப்பெரிய ஆறுதல் என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம தாண்டினாலும் அல்லாஹ்வுடைய ஆறுதலை போன்ற ஒரு ஆறுதல் என்ன கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு இந்த பகுதிகளை, இந்த உணர்வு சார்ந்த இந்த பகுதிகளை பற்றி இதுல பேசப்பட்ட, நான் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு வருவதற்கு முன்னால் இந்த அஹ்லாக் சார்ந்த விஷயங்களுக்காக நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு சம்பவத்தை சொல்றான். அதாவது அந்த உணர்வு ரீதியான விஷயத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று. தனது மகன்மார்கள் எல்லோரையும் எகிப்துக்கு போறாங்க, அவங்க உணவு எடுத்துட்டு வாரது. அப்ப சொல்றாங்க, இங்க ஒரே பாதையால என்ன செய்ய வேண்டாம், ஏன்னா நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரே பாதையால போக வேண்டாம், நீங்கள் என்னது அபுவா முத்தஃபர்ரிகா பல பாதைகளால் என்ன செய்ய எகிப்துக்குள்ள போங்க அப்படின்றான். இப்போ ஒரு வாப்பா இப்படி சொல்றாருன்னா அந்த ஒரு தந்தைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு. அதன் காரணமாக தந்தை சொல்றாரு, ஒரு பாதையால போக வேண்டாம், நீங்க பல பாதையால போங்க. அல்லது எகிப்துக்கு அன்றைக்கு என்ன பல வாசல்கள் இருந்தன, அந்த பல வாசல்களால் என்ன செய்ய போங்கன்னு சொல்றாரு. இதுக்கு அறிஞர்கள் அது என்ன காரணமாக அவர் சொன்னார், கண்ணேறு சம்பந்தமாக சொன்னாரா, அல்லது இவர்கள் என்னது கொலை செய்யப்படலாம், சண்டை பிரச்சனைகள் வரலாம் என்பதனால சொன்னாங்களா, பொறாமைப்படலாம் என்று சொன்னார்களா, அது காரணங்கள் தஃசீர்கள் வருகின்றன. ஆனா இதை சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு விளக்கம் சொல்றான் சூரா யூசுப்ல, வலம்மா தகலு மின் ஹைது அமரஹும் அபூஹும், அவர்கள் அந்த எகிப்துக்குள்ள தந்தை சொன்னது போல, அமரஹும் அபூஹும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தந்தைக்கு ஒரு முன்மாதிரி, அது தனி ஒரு தலைப்பு. தந்தை கட்டளை இட்டது போல அவர்கள் நுழைந்த பொழுது என்று அல்லாஹ் தஆலா, இவங்க தான் யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டவங்க, அவங்கள தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், தந்தை கட்டளை இட்டது போல அவர்கள் என்ன அந்த எகிப்துக்குள் நுழைந்த பொழுது. அல்லாஹ்வுடைய வேத வசனம் நேர்மையா இருக்கு. நம்ம நம்ம சகோதரனொத்தர கிணத்துல தள்ளி நொத்தன வரலாற்றை எப்படி எழுதுவோமா, பாப்பா சொன்னது போல அவ நடிச்சு போனான்னு தான் எழுதுவோம். பிரகட்ல எப்படி எழுதுவோம், நடிச்சு அவன் போனா அப்படின்னு தான் எழுதுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்கள் தந்தை சொன்னது போல போன பொழுதுன்னு நேர்மையா என்ன செய்யறான். அந்த நேர்மையான வார்த்தை இப்ப குர்ஆனுடைய உண்மை தன்மைக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். சரியா, அவர்கள் நுழைந்தார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, மகான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை. சரி, அப்படி போனதுனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்க நாடி இருந்தா தடுத்திருக்கேன் மாதிரி கேட்கிறான். எந்த பிரயோஜனம் இல்லை. அவர் அப்படி கட்டளையிட்டு இவர்கள் சென்றதனால அல்லாஹ்வுடைய ஆபத்தில் எந்த ஒன்றையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா நாடிட்டாண்டா இவர் இப்படி சொல்றதால எந்த ஒரு ஆபத்தை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், உள்ளங்கள் எப்படி அல்லாஹ் அறிஞ்சு, இல்லா ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப கதாஹா. யாக்கூபுக்கு ஒரு தேவை இருந்துச்சு உள்ளத்துல, இப்படி சொல்லணும் என்ற ஒரு தேவை அவருக்கு இருந்தது, அதை அவர் தீர்த்து கொண்டார். இல்லா ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப கதாஹா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல இதை சொல்லணும், இந்த ஒரு ஆபத்து இவருக்கு வரலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு. அதை அவர் சொல்லி என்ன செய்தார், தீர்த்து கொண்டார். அல்லாஹ்வுடைய விஷயத்துல எந்த மாற்றமும் என்ன செய்யலாது, செய்ய முடியாது. ஆனா அவருடைய உள்ளத்துக்குள்ள வந்த அந்த ஆசை, இந்த பிள்ளைகள் இப்படி போகணும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை, இல்லா ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப், யாக்கூபுடைய உள்ளத்தில் இருந்த அந்த நஃப்ஸில் இருந்த அந்த தேவையை அவர் என்ன செய்தார், தீர்த்து கொண்டார்.
சொல்லிட்டு வ இன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னா, நம்ம கொடுத்த அறிவால் அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார். நம்ம கொடுத்த அறிவால அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன? செஞ்ச வேலை அறிவு சார்ந்த வேலை. அவர் அறிவோட தான் அதை என்ன செஞ்சாரு சொன்னாரு. அதே நேரம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல எதையும் என்ன செய்யல, தடுக்க முடியாது. ஆனா அவர் அதை ஏன் செஞ்சாரு அப்படின்னா அவருடைய உள்ளத்துல உள்ள ஒரு தேவை, உள்ளத்துல உள்ள ஒரு தேவை. இப்படி பிள்ளைய ரோட்ல பார்த்து போங்கன்னு சொல்றத நான் அறிஞ்சு வச்சுக்கிறேன்றால. ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு நீங்க எல்லாம் என்ன செய்வானா ஒரே ரோட்ல போகவானா, பிரிஞ்சு போங்கன்னு சொல்றத அவருடைய உள்ளத்துல உள்ள ஒரு தேவை, அவர் அறிவின் காரணமாகத்தான் இதை சொல்றாரு என்ற சாதாரண ஒரு உணர்வை அல்லாஹ் தஆலா அறிஞ்சு வச்சுக்கலாம். உங்களோட சின்ன பிள்ளைன்ற கூட்டிட்டு போய் அவர்களை என்ன செஞ்சு, அதாவது குளிப்பாட்டி எஹராம் துணியெல்லாம் நீங்க அவர்களுக்கு போட்டு ஒரு 2 வயசுல 3 வயசுல அவர்களை உம்ரா செய்ய வச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க. இத 50 வயசான அவனுக்கு ஃபீல் பண்ண கூட இல்லை. கடைசி வரைக்கும் நீங்க தான் ஃபீல் பண்ணி நினைப்பீங்க. உன்னை நான் சின்ன வயசுலயே இஹ்ராம் உடுப்பட்டி கொண்டு, அப்படியா போட்டோன்னு எடுக்கலையான்னு கேட்பான். சரியா, போட்டோலாம் அந்த காலத்துல இல்ல. அப்படியா, சரி ரைட், அவ்வளவுதான். ஏதோ ஒரு பாப்பா ஆசைப்பட்டு செஞ்சுக்கிறாரு, அவர் ராசிக்கு அவர் நினைச்சுக்கிறாரு, செஞ்சுக்கிறார் என்று மட்டும்தான் நல்ல பிள்ளையால சொல்ல முடியும். இது யார் பிள்ளை? ஒரு நல்ல பிள்ளையால அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த உணர்வுல உங்களுக்கு வேற நீங்க தான் திருப்பி திருப்பி சொல்றீங்க. அவங்க சின்ன வயசுலயே அவர் உம்ரா, யாராவது சொல்லுவாரு அவங்களோட எத்தனாவது உம்ராண்டு, அவன் 20வது வயசுல உம்ரா செய்யறாங்க, பாஞ்சு விழுந்து முதலா சொல்ற வாப்பதான். அவன் 2 வயசுல உம்ரா செஞ்சுட்டான். அவரு வயிற்றுல இருக்கிறவங்களே நான் உம்ரா கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறது கடைசி வரைக்கும் யாரு? வாப்பா. அவன் என்ன என்னதுக்கு வாப்பா இப்படி அவசரப்பட்டு எல்லார்ட்டையும் என்னை பத்தி என்ன செய்யறாரு சொல்லி கண்டிக்கிறாருன்னா அவன் நினைப்பானே தவிர நம்மட உள்ளத்தில் உள்ள இந்த சாதாரண ஒரு உணர்வுடைய வெளிப்பாட்டை கூட மனிதன் நாம நம்ம வாப்பாக்காக தான் சொல்ல போறோம். சரியா, இவ்வளவுதான் மனிதனால சொல்ல முடியும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தை அதை ஒதுக்கி சொல்றான், இல்ல ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப். அந்த தந்தையுடைய மனசுடைய எதிர்பார்ப்பு, அந்த தந்தையின் மனதுடைய எதிர்பார்ப்புன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது எவ்வளவு இந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாட்டை ரப்புல் ஆலமீன் மிகவும் அறிந்தவன் என்ற சிந்தனை நமக்கு நிறைய வரணும், நிறைய அதாவது ஆழ பதியணும், மேலோட்டமா போகக்கூடாது. எந்த ஒரு இடமும் வார டைம்ல இந்த நிமிஷம் நான் இந்த குடும்பத்துல அல்லது இந்த சமூகத்துல அல்லது யாருக்கோ நம்ம செய்யக்கூடிய நன்மையோ அல்லது கெடுதிகளோ எதுவாக இருந்தாலும் ரப்பி இப்ப இதை அறிஞ்சவனாக, இப்ப நம்ம எண்ணத்துல போகக்கூடியதை அறிஞ்சவனாக இருக்கிறான். இன்னும் நாங்க துஆல என்ன சொல்லுவோம், அதை மட்டுமல்ல எந்த லெவல்ல போகுதுன்னு நமக்கு தெரியாது. வமா அன்த அஅலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்திருக்கிறாய் என்ற உள்ளத்தில் உள்ள விஷயங்கள், என்னுடைய செயல்பாடுகள். அதாவது வமா அன்த அஅலமு பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்தவைகள், என்னை பற்றி என்னை விட நீ அறிந்தவைகள். உலகத்திலே இத மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை. என்னை பத்தி என்னை விட புரிந்து கொள்ளக்கூடிய, என்னை பற்றி என்னை விட தெரிந்து கொள்ளக்கூடிய ஒத்தனை இருக்கிறான் என்பதை விட ஒரு ஆறுதல் ஒன்று இருக்குமா? அவனுக்கு தீங்கும் தெரியும் என்றது ஒரு வேதனையாக இருந்தாலும் அவன் எல்லாவற்றை விட கருணையாளன் என்பது ஆறுதல் தான். அவன் எல்லாவற்றை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்க நன்மையே செய்ய மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய விசாலத்துடைய அளவை, நீங்க ரஹ்மத்துடைய விசாலத்துடைய அளவை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க நன்மையே செய்ய மாட்டீர்கள். அல்லாஹ் போதுமானவன் இருந்துருவீங்க. அவ்வளவு விசாலமானவன். அல்லாஹ்வுடைய தண்டனையின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு எந்த நன்மையும் பயனளிக்காது. அதையும் சேர்த்து என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.